தமிழ்நாட்டு மீனவர்கள் கச்சத்தீவில் மீன்பிடிக்க வழிவகை செய்யும் வகையில் இலங்கையுடன் புதிய ஒப்பந்தம் போட வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கச் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்த எம்பிக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்கவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை திரும்ப வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக நேற்று திருவோடு ஏந்தி பெண்கள் உள்ளிட்டோர் பிச்சை எடுத்து நூதன முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் நாகூரில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாஜக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் 3656 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். கச்சத்தீவு அருகே தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்கிறத இலங்கை அனுமதிக்கக்கூடிய வகையில புதியதொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சரின் இந்த பேச்சுக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இலங்கை அரசு தமிழக மீனவர்களையும் ஒன்னா இணைச்சு மத்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து பேசி மீன் பிடிக்கிற உரிமையை மீட்டு கொடுக்கணும். அந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தை மீனவர்களுக்காக போடணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுபோக இலங்கையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு கொடுக்கிற பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே எங்க போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியை நாங்க நினைக்கிறோம். இந்த நிலையில் தங்கச்சி மடத்தில் போராடும் மீனவர்களை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், ராமநாதபுரம் எம்எல்ஏ காதர் பாட்சா ஆகியோர் சந்தித்து பேசினர். எனினும் போராட்டம் தொடரும் என்றும் மாநில அரசிடம் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு போராட்டத்தை கைவிடுவதா என்பது குறித்து ஆலோசித்து அறிவிக்கப்படும் என மீனவர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் மீனவர்களை உடனுக்குடன் விடுவிப்பது மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளை மீட்டு தாயகம் கொண்டு வரும் பணிகளை துரிதப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து வலியுறுத்துமாறு தமிழ்நாடு எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்த குழுவில் தமிழ்நாடு எம்பிக்கள், மாநில கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர், மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை 6 லட்சம் ரூபாயில் இருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித் தொகையை 350 ரூபாயில் இருந்து 500 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்.